இந்த அக்ரிகல்ச்சர் வேர்ல்டில் ஒரு பெரிய டிபேட்டே நடந்துகிட்ருக்கு. ஆர்கானிக் ஃபார்ம் தான் ஃப்யூச்சர் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ட்ரெடிஷ்னல் ஃபார்ம் இல்லாமல் இந்த உலகத்துக்கு ஃபுட் சப்ளை பண்ண பாசிபிளே கிடையாது அப்படின்னு மற்றவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு சைடு ஆர்கானிக் ஃபார்மிங்கு நேச்சுரலாக, ஹெல்த்தியாக, கெமிக்கல் ஃப்ரீயாக, இன்னொரு சைடு ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங் ஃபாஸ்ட் ப்ரொடக்ஷன், ரொம்ப ஹை ஹீல்டாக, அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் சர்வே பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங்காக பண்ணணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே எது கரெக்டு? வெளியில் ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து பீஸ்ஃபுல்லாக தெரியும், ஆனால் உள்ள லேபர் டென்ஷன் இருக்குது, கம்மியாக தான் ஈல்டு கொடுக்கும் அப்படிங்கிற பயம் இருக்குது. அப்புறம் மார்க்கெட்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு வந்து காஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகும், லோ ப்ரொடக்ஷன் தான் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபியரும் இருக்குது. ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங்கில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம மணி எடுக்கிற மாதிரி தெரியும், ஆனால் கெமிக்கல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அந்த மண் வந்து டேமேஜ் ஆகிட்டுருக்கு, ஹெல்த் இஷ்யூஸ் வருது. ஸோ இது ரெண்டுக்கும் இருக்கிற ஃபுல் டிஃப்ரென்ஸை A to Z வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ ஆர்கானிக் ஃபார்மோட ரியாலிட்டின்னு பார்த்துக்கிறப்போ இப்போ இதுதான் ட்ரெண்டே. ஆக்சுவலி சொல்ல போகணுன்னா இந்த ஆர்கானிக் ஃபார்ம் தான் இப்போ ட்ரெண்டே கரண்ட்டில். கெமிக்கல் ஃபெர்டிலைசர் உரத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நேச்சுரல் மெத்தடில் யூஸ் பண்ணுற ஃபார்மிங் இது. மாட்டு சாணம், அப்புறம் வந்து இந்த கம்போஸ்ட்டு உரம், மண்புழு உரம், அப்புறம் நேச்சுரலாக கிடைக்கிற அந்த பெஸ்டிசைட்ஸு, அந்த ஸ்ப்ரே, அதுக்கப்புறம் வந்து ட்ரெடிஷ்னலாக கிடைக்கிற சீட்ஸ், விதைகள்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறது தான் இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கு. இதில் என்ன அட்ராக்டிவ்னா ஹெல்த்தி ஃபுட் வந்து ஃபீல் இருக்கும். ஸோ அதுதான் இதில் இருக்கிற பெரிய அட்ராக்டிவ் மக்களுக்கு மத்தியில். இப்போ பீப்புள் என்ன திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எனக்கு வந்து கெமிக்கல் ஃப்ரீ ஃபுட்டு வேணும் அப்படின்னு ஸ்லோவாக அப்படியே மெல்லமாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர். இதில் இருக்கிற அட்ராக்ஷன் பார்க்குறப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து ஹையர் ப்ரைஸில் சேல் ஆகும். ஸோ விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்கானிக் ஃபுட்டு நம்ம மேனுஃபேக்சர் பண்ணோன்னா ஹை ப்ரைஸ் கூட கொடுத்து நம்மக்கிட்ட வாங்குறதுக்கு ஆள் வருவாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கில் நம்ம டெய்லி ரொட்டீன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம மண்புழு உரம் நேச்சுரலாக நம்ம உரத்தை ப்ரிப்பேர் பண்ணுவோம், மேனுவலாக நம்ம ஒர்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த பூச்சி கண்ட்ரோலுக்காக நம்ம நேச்சுரலாக கிடைக்கிற இந்த வேப்பம் இலை, அந்த மாதிரி வந்து இஞ்சி, பூண்டு, ஸோ அந்த மாதிரி நேச்சுரலாக கிடைக்கிற பொருளை வச்சு பூச்சி தொல்லைகளை வந்து கட்டுப்படுத்துறது. அப்புறம் விவசாய மண்ணை வந்து நம்ம ரொம்ப கேர் பண்ணுறது. இதுதான் டெய்லி ரொட்டீன் ஒர்க்காக இருக்கும். இதில் இருக்கிற டென்ஷன் இருக்குது. என்ன டென்ஷன் அப்படின்னா ஈல்டு ப்ராப்ளம் தான். கண்டிப்பாக ஈல்டு வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு நிறையா கிடைக்காது இனிஷியலாக. அதே போல் லேபர் காஸ்ட்டும் ரொம்ப அதிகம். ஸோ அதை நம்மளால் கொடுத்து லேபரை வச்சு இதை சேல் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்காது. அதே போல் மார்க்கெட்டு எங்கே கிடைக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதில் வந்து பேஷன்ஸ் வந்து பொறுமை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இதில் இருக்கிற எமோஷ்னல் ரியாலிட்டின்னு பார்க்குறப்போ நிறைய ஆர்கானிக் ஃபார்மர் வந்து நம்ம ஃபார்மிங் தான் கரெக்ட் மெத்தடு, ஆனால் மார்க்கெட்டில் தான் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்மக்கிட்ட வாங்க மாட்டேங்கிறாங்க. நான் இவ்வளோ காசு கொடுத்து நம்ம செலவு பண்ணுறோம், நம்மக்கிட்ட இவ்வளோ காசு கொடுத்து வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. சரி, ஓகே. இப்போ ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங் ரியாலிட்டியை பார்த்துருவோம். இது வந்து மோஸ்ட் ஃபார்மர் கரண்ட்டில் ஃபாலோ பண்ணுற சிஸ்டம் தான் இந்த ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங் ரியாலிட்டி. இதில் வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் தான் யூஸ் பண்ணுவோம், மாடர்ன் பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் யூஸ் பண்ணுவோம், மெஷின்ஸ் நிறையா யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் இருக்கிற அட்ராக்ஷன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக நிறைய ஈல்டு கிடைக்குங்க. ஏன் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் ஃபார்ம் வந்து பண்ணுறாங்க இன்னமும், எப்படி இது சர்வே ஆகுது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக பாப்புலேஷன் வந்து ரொம்ப ஹியூஜுங்க. ஃபுட்டு டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம காஸ்ட்டும் அஃபோர்டபுளாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங் மெத்தட் வந்து இன்னமும் நல்ல ரொம்ப பீக்கில் இருக்குது. இதில் இருக்கிற டென்ஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதில் நம்ம டெய்லி ரொட்டீன் இதே தாங்க. டிராக்டரில் ஒர்க் பண்ணுறது, மெஷினரிஸை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது, ஃபெர்டிலைசர்லாம் ஸ்ப்ரே பண்ணுறது, அப்புறம் தண்ணி பாய்ச்சறது, அப்புறம் ஹார்வெஸ்டிங்கு, அறுவடை பண்ணி நம்ம மார்க்கெட்டுக்கு அனுப்புறது. ஸோ இதெல்லாம் வந்து டெய்லி ரொட்டீன் ஒர்க்கு. இதில் இருக்கிற டென்ஷன்ஸும் இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபெர்டிலைசர் காஸ்ட்டு வந்து எப்பயுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும்.
அதே போல் நம்ம அந்த மண்ணோட தரமும் வந்து சீக்கிரமாக கெட்டு போகும். ஏன்னா நம்ம நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதே போல் வாட்டர் வந்து ரொம்ப மேஜர் ரோலாக இருக்கும் இதில். ஏன்னா வாட்டர் இல்லை அப்படின்னா இந்த ஃபார்மிங்கை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸும் இருக்குங்க. ஸோ ஃப்யூச்சரில் நிறைய வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கான, ஏன்னா இவ்வளோ கெமிக்கல் யூஸ் பண்ணுறோன்னா கண்டிப்பாக அதனோட எஃபர்ட் அந்த ஃபுட்டுலேயும் இருக்கும். கண்டிப்பாக இது வந்து பெரிய டென்ஷன் ஃப்யூச்சரில். இருக்கிற எமோஷ்னல் ட்ரூத் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய ஃபார்மர்ஸ் வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாக பண்ணுறாங்க, ஆனால் ப்ராஃபிட் கம்மியாக தான் வருது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, ரொம்ப ஃபீலும் பண்ணுறாங்க. சரி, இதில் நம்ம வந்து இந்த ரியல் ப்ராஃபிட் கம்பேரிசனை நம்ம கம்பேர் பண்ணிவிடுவோம். ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங்கில் எப்பயுமே ப்ரீமியம் மார்க்கெட் இருக்குங்க. எவ்வளோ காசு கொடுத்தாலும் வாங்குறதுக்கு ஆல் ரெடியாக இருக்காங்க. ஆனால் இதில் வந்து ஸ்லோ க்ரோத்து தான் இருக்கும். ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங்கில் நம்ம மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணலாம், ஃபாஸ்ட் அவுட்புட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். இதெல்லாம் இதில் இருக்கிற கம்பேரிசன். சரி, சைக்கலாஜிக்கல் டிஃப்ரென்ஸை பார்த்துருவோம். கண்டிப்பாக ஆர்கானிக் ஃபார்மிங்கில் லாங் டேர்முக்கு சாயில் நல்லா இருக்குங்க. மண்ணோட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும், நேச்சுராகவும் இருக்கும் ப்ராடக்ட்டு. ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங்கில் கண்டிப்பாக இப்போ நம்ம சர்வே பண்ணணும், இப்போ நம்ம இந்த விவசாயத்தை பண்ணணுன்னா ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங் கண்டிப்பாக பண்ணி தாங்க ஆகணும். அதே போல் ஸ்பீடாக நம்மளுக்கு வந்து மணியும் கிடைக்கும். இதில் நிறைய எமோஷ்னல் ரியாலிட்டி வந்து ஒளிஞ்சிருக்கு. அதில் என்ன அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக இது பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் வெளிலேருந்து பார்க்குறதுக்கு. ஆனால் கிளைமேட் ரொம்ப மேஜர் ரோலு. கிளைமேட் ஃபியர்னு இருக்குது, மார்க்கெட் ஃபியர். நம்ம வந்து அறுவடை பண்ணி விற்கிறப்போ மார்க்கெட்டில் கம்மியாக ரேட்டு போணுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். மாதிரி தண்ணி பிரச்சனையும் இருக்குங்க. ஸோ டெய்லி வந்து இதில் ப்ரெஷர் தான் எப்பயுமே இந்த ஃபார்மிங்கில். ஃப்யூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பார்க்குறப்ப கண்டிப்பாக ஆர்கானிக் ஃபுட்டுக்கு ஃப்யூச்சரில் பயங்கர டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா பீப்புள் வந்து இப்போ ஹெல்த் கான்ஷியஸாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங்கும் கண்டிப்பாக டிஸப்பியர் ஆகாது. ஏன்னா இருக்கிற வேர்ல்டில் இருக்கிற ஃபுட் சப்ளை செயினுக்கு கண்டிப்பாக அந்த ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங் இல்லைன்னா நிறைய பேர் பட்னியில் தான் இருப்பாங்க. அதே போல் ஃபுட்டு டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ரேட்டும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம வந்து ஃபார்மிங்கில் இறங்குறோம் அப்படின்னா நம்ம 2 ஃபார்மிங்கையும் ஒரு பார்ட்டாக பிரித்து தாங்க பண்ணணும். கொஞ்சம் லேண்டில் ஆர்கானிக் ஃபார்மிங்கும் பண்ணணும், இன்னும் மீதி இருக்கிற லேண்டில் ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங்கும் பண்ணணும். இந்த ரிஸ்க்கை பேலன்ஸ் பண்ணால் தான் நம்ம சர்வே பண்ண முடியும், ஃப்யூச்சரில் டெவலப்பும் ஆக முடியும் ஆர்கானிக் ஃபார்மிங்கால். சரி, ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெறும் யூடியூப் மோட்டிவேஷன் மட்டுமே பார்க்காதீங்க. கிரவுண்டு ரியாலிட்டியை லேர்ன் பண்ணணும். அதே போல் அக்ரிகல்ச்சரில் சர்வே ஆகணும்னா பொறுமை ரொம்ப முக்கியம். வாட்டர் மேனேஜ்மெண்ட் தெரியணும், மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியணும், டிசிப்ளினாக இருக்கணுங்க. ஸோ இதுதான் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. சரி, நீங்கள் சொல்லுங்கள், ஆர்கானிக் ஃபார்மிங் பெட்டரா இல்லை ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங் பெட்டராங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்துட்டுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.